ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீயும் மனசுல எவ்வளவோ ஆசைகளையும் கனவுகளையும் வச்சிருக்க. ஆனால் அது எதுவுமே நடக்காத அளவுக்கு நிறைய தடைகளும் பிரச்சனைகளும் வந்து உன்னை பாடாய்படுத்துறது எனக்கு தெரியுமேன்னு செல்லமே. இதோ இப்போதே உன் வாழ்வில் இருக்கும் தடைகளையெல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுக்க போறேன். இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டு போராடியதின் பலனாக இப்போது உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். நீ என்கிட்ட வச்ச அத்தனை வேண்டுதல்களையும் நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ எதை நினச்சி கவலைப்பட்டு மனசுடைஞ்சு அழுதுகிட்டு இருந்தியோ அந்த எல்லா பிரச்சனைகளும் இப்போது தீரப்போகுது. உனக்கான சரியான முடிவை நான் கொடுக்க போகிறேன். எப்போதும் நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன். உனக்கான நல்ல சிறப்பான எதிர்காலம் உன் வாழ்க்கையில் வந்து சேருவேன் தங்கமே. கூடிய சீக்கிரமே நான் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்துவேன். நீ என்கிட்ட மனமுருகி செய்த பிரார்த்தனைகளை எல்லாம் நான் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். அதை நிறைவேற்றி தர்றதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு. நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ எப்போவுமே சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணுங்கிறது தான் இந்த சாயப்பாவின் ஆசை. எவ்வளவுதான் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நான் கண்டிப்பாக உன்னை மீட்டு கொண்டு வருவேன். நீ நினைக்கிறது போல எதுவுமே தவறாக நடக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லாமே நல்லபடியாக உனக்கு சாதகமாக உன் வாழ்க்கைக்கான நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உனக்கு பின்னாலிருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா நிச்சயம் உன்னை சிறப்பாக வாழ வைக்கிறேன் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் உன்னுடைய முயற்சி வீண் போகாது. நிச்சயமாக நீ வெற்றி பெறத்தான் போற. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். இங்கே இருக்க மனிதர்கள் எல்லாருமே எவ்வளவோ பாவங்கள் நல்லது அது கெட்டதுன்னு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கவுங்க என்ன செய்கிறாங்களோ அது கர்மாக்களாக அவர்களை பின்தொடர்ந்து வரும். நீயும் உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டு அதன்படி நடக்கிறது சரியாகவே இருந்தாலும் உன் மனசு வழிகாட்டும் விஷயங்கள்ல எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சு நடந்துக்கோ. ஏன்னா மனசு நல்லது கெட்டதுன்னு எல்லா பக்கங்களையும் திசை மாறி திரும்ப ஓடும். நீ தான் அதை இறுக்கி பிடிக்கும் கடிவாளத்தை உன் கையில் வச்சுக்கணும். கெட்டதை விலக்கி நல்லதை மட்டும் செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்னு செல்லமே. எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நான் உன் மேலே அன்பு செலுத்த தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னை வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் என் ஆலயத்துக்கு வந்தாலும் வராவிட்டாலும் என் அன்பு பிள்ளையான உன்னை எல்லா சூழலிலும் நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். எந்த விஷயத்தையும் முடியாதுன்னு சொல்லி மூளையில் முடங்கிறாதே. உன்னால் முடிகிற வரைக்கும் எல்லா செயல்களையும் சிறப்பாக செய்ய போராடு. யாருமே நினச்சி பார்க்க முடியாத கற்பனைக்கு எட்டாத வெற்றியை நான் உனக்கு கொடுப்பேன். நீ நினச்சது எல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். உனக்கான நேரமும் காலமும் இப்போது கைகூடி வந்துருச்சு. இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டதுக்கான பலன் இன்று கிடைக்கப் போகுது என் செல்லமே. அனைத்தையும் ஆரவாரத்தோடு கொண்டாட தயாராகு. அன்பும் கருணையும் எந்த உள்ளத்தில் நிரம்பி வழியுதோ அந்த உள்ளத்தில் கூப்பிடாமலே நான் வந்து உட்காந்துக்குவேன் என் செல்லமே. அதனால தான் அன்பும் கருணையும் மனிதாபிமானமும் கொண்டு வாழும் ஓ மனசுக்குள்ள நான் குடியேறி நீ நினைச்சதையெல்லாம் நடத்தி கொடுப்பதற்காக இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். எப்போதுமே நீ உன்னை உயர்வாக நினைக்கணும். ஒருபோதும் உன்னை பற்றிய தாழ்வான எண்ணம் உனக்குள்ள வரக்கூடாது. நேர்மறையான மனோபாவத்தோடு இரு. எந்த சூழ்நிலையிலையும் உன்னுடைய திறமைகளை நீ குறைச்சி மதிப்பிட்டு கொள்ள வேண்டாம். உன்னால் முடியுன்ற எண்ணத்தோடு நீ செயலில் இறங்கு. உனக்கு பக்கபலமாக இந்த சாயப்பா இருந்து எல்லா விஷயங்களிலும் உன்னை காத்து உனக்கான நல்லதையும் செஞ்சு கொடுப்பேன். நீ எதுக்காகவும் பயப்படாம துணிஞ்சு செயல் வீரனாய் வாழ தயாராகு. எல்லாவற்றையும் நான் உனக்கு சாதகமாக மாற்றி காட்டுறேன். சைப்புத்தன்மையும் பொறுமையும் கொண்டு வாழும் உன்னை நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயர்த்தி பிடிப்பேனேன் செல்லமே. பொறுமைசாலிகள் ஒருபோதும் தோத்ததாக சரித்திரம் கிடையாது. நீ பொறுமையோடு செய்யும் எல்லா செயலிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். நம்பிக்கையோட நீ அடியை மட்டும் எடுத்து வச்சினா மற்றதையெல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்குவேன். சாத்தியம் இல்லாதது உனக்கு நடக்கக்கூடாததுன்னு எதுவுமே நான் எழுதி வைக்கலையேன்னு செல்லவே. நீ எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சிரத்தை எடுத்து முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு
அனைத்திலும் நான் நிச்சயம் உனக்கு வெற்றியை தருவேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரம் நீ புதிய திருப்பங்களையும் சந்தோஷங்களையும் பார்க்க போற. எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். எந்த ஒரு கஷ்டமான வேலையை செய்வதாக இருந்தாலும் அதை என்ன நினச்சிக்கிட்டு செஞ்சினா அது சுலபமாக சாதகமாக உனக்கு சந்தோஷமாக முடியும் விதத்தில் நடக்கும் என் செல்லமே. எப்போவுமே உன்கிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சு உன்னால் என்ன செய்ய முடியுங்கிறத நீ யோசி. அது இல்லை இது இல்லைன்னு குறைப்பட்டுக்காம இருக்கிற விஷயங்களை வச்சே வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக வாழ்கிறதுங்கிறத நீ யோசி. கெட்ட விஷயங்களை நினச்சிக்கிட்டே இருக்காத. மன அழுத்தம் உனக்கு வேண்டாம். நடந்த கெட்ட நிகழ்வுகளை எல்லாம் மறந்துட்டு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நல்லதை நோக்கி வாழ தயாராகு. மன அழுத்தம் உனக்கு வேண்டாம். காரணம் இல்லாமல் கோவப்படாத. வாழ்க்கையில் முன்னேறணுன்ற எண்ணத்தில் மட்டும் கவனம் செலுத்து. உனக்கு நல்ல நிரந்தர வேலையும் உன் வீட்டில் நீ எதிர்பார்த்த திருமண நிகழ்வும் உனக்கு சொந்த வீடும் கிடைக்க பெற்று நீ நல்ல ஆரோக்கியத்தோட செல்வ வளத்தோட கடனே இல்லாத கஷ்டமே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி இந்த சாயப்பா உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன். குழந்தை பேருக்காக காத்திருந்தவங்களுக்கு குழந்தை வரத்தையும் கொடுத்து அருளுவேன் என் தங்கமே. நீ எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தியோ அது இந்த வருஷத்துக்குள்ளே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ எப்போதும் மனசை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கோ. உனக்கான ஒரு சிறப்பான நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. அபரிமிதமான செல்வ வளத்தை உனக்கு அள்ளி கொடுத்து நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியாய் வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். எல்லா வகையிலும் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இனிமேலும் நீ நடந்து முடிஞ்சதை நினச்சி உன்னை விட்டு போனதை நினச்சி நீ இழந்ததை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் வாழ்க்கைக்கான தீர்மானங்களை நானே எழுதி உனக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன். நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. முயற்சி செய்கிறவங்க யாருக்கும் நான் ஒருபோதும் தோல்வியை கொடுப்பது கிடையாது. உன்னுடைய கனவுகளையும் நான் கூடிய சீக்கிரம் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். நீ உற்சாகமாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் இருக்க பாதி பிரச்சனைகளும் சுமைகளும் குறைஞ்சு மனசு லேசாகி விடுவேன் செல்லமே. உனக்கு நல்ல புத்தி தெளிவை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். எல்லா விஷயங்களையும் கவனத்தோட செஞ்சினாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்துடும். விடாமுயற்சி கொண்டு வாழும் உனக்கு அந்த வானம் கூட உன்வசமாக மாறுமேன் செல்லமே. முதல்ல உன் கோபத்தை கட்டுப்படுத்து. பேசும் வார்த்தைகளை கவனமாக பேசு. தினமும் எப்படி பல்ல தேய்ச்சி சுத்தமாக வச்சுக்கிறியோ அதே போல் சொற்களையும் கவனமாக சுத்தமாக பார்த்து பேச கற்றுக்கோ. உன்னை சுற்றி எப்போதும் நறுமணமான நல்ல நேர்மறை எண்ணங்கள் அதிர்வலைகளாக இருக்கணுமே தவிர கெட்ட விஷயங்களும் பழிவாங்கும் எண்ணமும் உன்னை சுற்றி இருக்கக்கூடாது. எந்த செயலையும் செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து முடிவு எடுத்த பிறகு யோசிச்சுக்கிட்டே இருக்காது என் செல்லமே. இனிமே என்ன நடக்குமோ நினச்சி கவலைப்படாமல் நடக்க வேண்டியதையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த நொடி முதல் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கடமையை நீ சரியாக செய். கண்டிப்பா எல்லாமே உன்வசமாக மாறும். வாழ்க்கையே நலமாக வளமாக உன் கைகளில் வந்து சேர்ந்துடும். உனக்காக நான் ஆகச்சிறந்த அதிசயங்களை நடத்தி கொடுக்க போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்ந்து உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உன் கைகளில் வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. உன்னுடைய நேர்மையும் உண்மையும் கண்டிப்பாக உனக்கு நல்ல பலனை கொடுத்தே தீரும். எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. மகிழ்ச்சி ஒன்றுதான் நீ வெற்றியை அடைவதற்கான திறவுகோலாக இருக்கும். பொறுமையும் விடாமுயற்சியும் கொண்டு வாழும் உனக்கு நீ கேட்டதையெல்லாம் கேட்டபடியே கொடுக்க போகிறேன். எதிலுமே அவசரப்படாத. இன்னைக்கு என்ன நடக்கணும் என்ன கிடைக்கணும் நீ நினைக்கிறியோ அது எல்லாத்தையும் உனக்கு கிடைக்க செய்வேன். நம்பிக்கையோடு உழைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து கேட்டதையெல்லாம் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். எப்போவுமே சின்ன கத்தி வேகமாக பாயும், ஆனால் மேலாக மெதுவாக தான் பதியும். ஆனால் பெரிய கத்தி நிதானமாக பாயும், ஆனால் ஆழமாக பதியும். நீயும் பெரிய கத்தியாக ஆழமாக பதியக்கூடிய அழகான வெற்றிகளை பெற தயாராய்க்கோ தங்கமே. என்ன நடந்தாலும் நீ கவலைப்படவும் வருத்தப்படவும் கூடாது. சுறுசுறுப்பாக இரு. கூடிய சீக்கிரம் உனக்கான சிறப்பான எதிர்காலம் வந்து சேரும். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு.
மனிதர்கள் வேணும்னா நீ கேட்கறத உனக்கு கொடுக்காம உன்னை ஏமாத்தலாம், உன் சூழ்நிலைகள் உன்னை ஏமாற்றலாம். ஆனால் நீ நம்பிய இந்த சாயப்பா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே உனக்கு வேணுங்கிறதை எல்லாம் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் நன்றி உணர்வோட தைரியமாக நல்லதே நடக்கும்ன்ற எண்ணத்தோட ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன்னுடைய நோக்கம் எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும், உன்னுடைய லட்சியம் எவ்வளவுதான் பெருசாக இருந்தாலும் அதில் நான் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுத்துருவேன். விடாமுயற்சியும் இறை நம்பிக்கையும் கொண்டு வாழும் உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விட மாட்டேன் என் செல்லவே. நீயாகவே தேவையில்லாமல் கண்டதையும் கற்பனை செஞ்சுக்கிட்டு பயப்பட வேண்டாம். நீ பயப்படுவது போல எதுவும் நடக்காது. உனக்கு பாதுகாவலனாக இந்த சாயப்பா இருக்கும்போது என்னை மீறி உன் வாழ்க்கையில் என்ன கெட்டது நடந்துடும் நீ கவலைப்படுற? மனசை எப்போதும் அமைதியாக சந்தோஷமாக வச்சுக்கோ. உனக்கான நல்ல சிறப்பான எதிர்காலம் வரப்போகுது. நீயும் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் செல்லமே. உன் விடாமுயற்சிக்காகவே நான் நிச்சயம் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். எதுக்குமே பயன்படாத பாறை நிலத்திலும் கூட விடாமுயற்சி கொண்டவர்கள் ஏதாவது ஒரு பயிரை விளைய வச்சிருவாங்க. நீயும் விடாமுயற்சியோட வேலை செஞ்சு தோல்வியை வெற்றியாக மாற்ற தயாராகு. மற்றவங்க முடியாதுன்னு விட்ட இடத்துல இருந்து நீ முயற்சி செஞ்சு உனக்கான முன்னேற்றத்தை அடையணும் என் தங்கமே. மற்றவங்க 8 மணி நேரம் உழைச்சாங்கன்னா நீ 1 மணி நேரம் கூடுதலாக உழைக்க தயங்காதே. கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தான் ஒரு மனுஷனுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல விஷயங்கள். சர்வ வல்லமை கொண்ட இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கிற வரைக்கும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். போர்க்களத்தில் தைரியமாக நிற்கக்கூடிய நீ இந்த நிற்கிறதே பாதி வெற்றி பெற்றதுக்கான அடையாளம்தான். எவ்வளவோ கஷ்டங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடி வாழ்ந்துக்கிட்டு இருக்க நீ எதுக்காகவும் பின்வாங்க வேண்டாம். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய். கண்டிப்பாக உன்னை கரை சேர்க்க நான் வருவேன் என் செல்லமே. புயலோ வெள்ளமோ வரும்போது பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் சாஞ்சு விழுந்துடும். ஆனால் சாதாரண புல் வளைஞ்சு நிற்குமே தவிர கீழே விழுகாது. அப்படிதான் நீயும் உன்னை சாதாரண புல் நினச்சவங்க முன்பாக நீ தலை நிமிர்ந்து வாழணும். அப்பப்போது சூழ்நிலைகளை அனுசரித்து போகணும். பெரிய மரமாக நின்று கீழே விழுவதை விட சாதாரண புல்லாக இருந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக வெற்றியை அனுபவிக்கலாம் அல்லவா? எப்போதும் நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் இருக்கிற சூழ்நிலைகளை புரிஞ்சு அனுசரித்து வாழ கற்றுக்கோ. இதுதான் நீ புரிஞ்சுக்க வேண்டிய வாழ்க்கைக்கான ரகசியம். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு ஏற்றவாறு நீ மாற்றிக்க முடியும். திறமையும் சாதுரியமும் உனக்குள்ளே இருக்கும்போது எப்படிப்பட்ட சூழலையும் நீ தாக்கு பிடிச்சு வாழ்ந்திடுவாய் என் செல்லமே. இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன்.